இது ஒரு பக்கம். இன்னொரு இடத்திலும் இந்த நாட்டு சிஸ்டம் இந்தியாவை மீண்டும் ஒரு முறை கொண்டிருக்கிறது. அது என்ன? இந்த முறை கத்திஹார் டிஸ்ட்ரிக்ட், பீகார், நாராயண்பூர் பஞ்சாயத், வார்டு நம்பர் 7, சோஹா மத்யா ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரேமலதா ஹேம்பராம் என்கிற இந்த பெண்மணி ஒரு ஆங்கன்வாடி சேவிகா. ஆங்கன்வாடி சேவிகாவுடைய சம்பளம் நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் ஒரு 3500 இருந்து 4500 ரூபாய். இந்த பெண்மணிக்கு உடல்நிலை மிக மோசமாக இருந்திருக்கிறது. மருத்துவமனையில் ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருந்திருக்கிறார். அந்த இடத்திற்கு வந்த ஒரு அதிகாரி பார்த்த உடனேயே பிரேமலதா எங்க? பிரேமலதாவை காணவில்லை. உடனடியாக அந்த பெண்ணிற்கு தகவல் அனுப்பப்பட்டது. எங்க இருந்தாலும் நீ உடனடியாக இங்க வர வேண்டும். பிரேமலதாவுடைய கணவர் இந்த மாதிரி முடியாம இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, நடக்க கூட முடியல. அந்த அதிகாரியுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே முடியாமல் இருந்தால் அதற்கான ஆதாரம், ஆதாரத்தை மட்டுமல்ல, பிரேமலதாவை உடனுக்குடன் எனக்கு முன்னாடி ஆஜர்படுத்த வேண்டும். எந்த விதமான வழியும் இல்லாமல் அந்த 3500 ரூபாய் மாதம் வரக்கூடிய 3500 4000 ரூபாய் வருவது நின்று போய்விடும் என்கிற அந்த அச்சத்தில், அந்த பயத்தில் பிரேமலதா, அவருடைய கணவர், இன்னும் ஒரு குடும்பத்தினர்கள் கையில் ட்ரிப்ஸை ஏற்றி கொண்டிருக்கும்படியே அங்கிருந்து வந்த காட்சி நீங்களே பாருங்க. सेविका कैसे बीमार है और ये कैसे बुला रहे ड्यूटी पे? इतना बोलते हैं जी, इतना बोलते, आपको हम बोले कि